ஹலோ மை டே டிஜி வாரியர்ஸ். நம்ம சேனலில் God of War Ragnarok கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவாக போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் பார்ட்டில் டியரை தேடி டுவார்ஃப் ஃபிரலமான ஸ்வார்ட்டல்ஃபைம்க்கு போகலான்னு அட்ரியஸ் சொல்லுவான். என்னதான் ஆரம்பத்தில் கிரேட்டோஸ் வேணான்னு சொன்னாலும் அட்ரியஸோடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒத்துப்பான். இப்போ கிரேட்டோஸும் அட்ரியஸும் அவங்க வீட்டில் தாங்கினா எப்போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக ப்ராக்கும் சிண்ட்ரியும் அரேஞ்ச் பண்ண ரிலம்க்கு நடுவில் இருக்க சேஃப் ஹவுஸில் தற்போதைக்கு தங்குவாங்க. அப்போ ப்ராக்கும் சிண்ட்ரியும் ரிலம் விட்டு ரிலம் போகிறதுக்கு உண்டான கேட்வேவை மிமிர் மூலியமாக உருவாக்கி ஸ்வார்ட்டல்ஃபைமில் அவங்களுடைய கசின் டர்லினை போய் சந்திக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு தான் டியர் இருக்க இடம் தெரியும் அப்படின்ற கிரேட்டோஸும் அட்ரியஸும் ஸ்வார்ட்டல்ஃபைம்க்கு வந்த உடனே அந்த ரிலம் மட்டும் வெப்ப நிறைஞ்சு காணப்படும். அதுக்கு மிமிர் ஒரு ரிலத்தையும் ஃபிம்பிள் விண்டர் ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவான். அதாவது மிட்கார்ட்ல எப்படி பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி ஸ்வார்ட்டல்ஃபைம்ல அப்பப்போ நிலநடுக்கம் ஏற்படும். இப்போ இந்த உலகத்துல இருந்த வினோதமான ஜந்துக்களை வேட்டையாடிட்டு ஒரு சில பசிலையும் கடந்து மெயின் சிட்டியான நாட்வில்லிற்கு வந்தடைவோம். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் கிரேட்டோஸையும் அட்ரியஸையும் பார்த்து பயந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ள பதுங்க ஆரம்பிப்பாங்க. ஃபைனலி அங்க சிண்ட்ரியை சந்திக்கும் போது அவன் அட்ரியஸ்க்கு ஒரு புது வில்ல தயாரிச்சு தருவான். அது மூலியமா அடைக்கப்பட்ட வழிகளை கடந்து ரஹீவ்னு சொல்லப்படுற ஒரு புது டுவார்ஃபை சந்திப்போம். அவன்கிட்ட டர்லினை பத்தி விசாரிக்கும் போது ஏதோ ஒரு ரிவரை கடந்து போனா டர்லினுடைய ஆபீஸ் இருக்குன்னு சொல்லுவான். அண்ட் கிரேட்டோஸும் அட்ரியஸும் அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலுடைய மெம்பர்ஸ் ஆகலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் $29 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. சூப்பர் மக்களே, விச் நம்மளுக்கு கொடுத்தா பாருங்க. ஐ மீன் ஃப்ரேயா God of War 4ல ஒரு காம்பஸ் கொடுத்தா பாருங்க. அதே மாதிரி சீனு மேலே வந்துட்டுமா அவங்க பாருங்க. இப்போ காட்டுது அப்ஜெக்டிவ் மார்க்கர் எல்லாமே சீனு மக்களே. ஸோ இனிமேல் நம்ம இதை வச்சு போக ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துங்க த பாத் அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்க. அது வரைக்கும் நம்ம போய் டுவார்வின் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம் மக்களே. ஓகே, போக ஆரம்பிச்சிடலாம். அதே தான் காட்டுது, ஃபாலோ த கோல்ட் ஐகான் அப்படின்ற மாதிரி. இந்த சைடில் வேற ஒரு வழி பிரியுது. Earlier Sindri made it sound like Durlin was some sort of rebellion leader. Doesn't sound like anyone's following him. Was being the key word here, little brother. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெபலியனில் பங்கெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஜெயின்ஸ்லேயும் ஒரு சில பேர் அண்ட் டுவார்ஃப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர். இருங்க மக்களே, அந்த சைடில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்த்துறேன். I saw a dock back there. Maybe there's a boat we can use to get to Durlin's. இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. டுவார்ஃபோடைய வீடெலாம் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் ஏன் ஆக்சில்வர் எடுக்க முடியல? ஓகே, எடுத்தாச்சு மக்களே. இந்த சைட்லேயும் ஏதோ ஒரு ஆக்சில்வர் இருக்குது. பொறுமையாக நம்ம இந்த மாதிரி குனிஞ்சு போய் ஆக்சில்வர் எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும்னு நினைக்கிறேனே. வேறு எதுவும் இருக்கா? டார்ஃபோடைய வீட்டில் இங்கே ஒரு ஆக்சில்வர் இருக்குது. அட்ரியஸ் ஒரே நிமிஷம்ரா, நம்ம கொஸ்டன் நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், 3 ஆக்சிலரியும் கிரேட்டோஸோடைய பையில் போட்டாச்சு. இப்போ ஜூட் விட்டு போயிட்டே இருப்போம். இப்போ டர்லினுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிவரை தாண்டி இருக்குல்ல, அதனால டாக்ஸில் போய் போட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அட்ரியஸ் சொல்கிறான். அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. ஆனால் லாஸ்ட் எபிசோடில் சிண்ட்ரியும் ப்ராக்கும் டர்லின் கொஞ்சம் ஏடா கூட பிடிச்சவன் அப்படின்ற மாதிரியும் வார்ன் பண்ணாங்களே. தெரியல, டியர் இருக்க இடத்த உடனே சொல்லிடுவானா இல்லை அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுமான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிலம் ட்ராவலுக்கு உண்டான மிஸ்டிக் கேட்வே இருக்குது. இதை வச்சு கூட நம்ம போகலாம். பட் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் தான் பயணம் செஞ்சு போகணும். There's a building just past these rocks behind me. Maybe we should head that way. அங்கே ராக்குக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க. அதுதான் டர்லிங் வாழ்கிற பில்டிங் அப்படின்ற மாதிரி அட்ரியஸ் சொல்கிறான். Those bloody mining rigs. What about them? The Skald is right to blame me for them. They were my idea. If you've got the time, they're in the bay just beyond this tunnel. மிமிருடைய சைட் குவெஸ்ட் கூட வேணா பண்ணலாம் மக்களே. மேபி மிமிர்னால தான் இங்கே மைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா? அதனால தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கானா ஷட் டவுன் த மைன் அப்படின்ற மாதிரி அந்த சைட் குவெஸ்ட் காட்டுச்சு. பார்ப்போம், நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டோரியை ப்ராக்ரஸ் பண்ணி போகலாம். I'd particularly appreciate us checking out the mining rigs in the lake to the right. You can see the smokestacks from here. இதுதான்ப்பா அந்த மைனிங் இருக்குது. But if you don't want to explore now, it looks like Durlin's place is through that open gate to the left. ஓகே, வேணும்னா மிமிருடைய சைட் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம் மக்களே. அங்கே பிளாக் போகை ஒன்று கக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மைனிங். So which way do we go? நம்ம மெயின் ஸ்டோரியை பண்ணலாம்டா. அதுக்கப்புறமா வேணா சைட் குவெஸ்ட் பண்ணுவோம். More before rescuing Tyr. Up to you. எடுப்பா நீ, அதை நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உங்களை நிறைய பேர் சைட் குவெஸ்ட்டும் சேர்த்து பண்ணு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? பட் God of War Ragnarok ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணி மெயின் ஸ்டோரி முடிச்சுட்டு வேணால் நம்ம சைட் குவெஸ்ட் பண்ணலாம் மக்களே. இதுதானே அந்த டர்லினுடைய வீடா ஆஃபீஸா? So we're going to Durlin's? Makes sense. We could always explore those mining rigs later. ஸோ இந்த இது நினைக்கிறேங்க, தனியாக ஒரு வீடு இருக்குது பாருங்களேன். இதுதான் டர்லினுடைய வீடு. நான் அவனுடைய பேரை தப்பாக ஸ்பெல் பண்ணிருக்கேன். பட் என் வாயில் என்ன நுழையுதோ அதை சொல்கிறேன். This is the safety office?
Well, the sign a hair's breadth away from a head injury up there certainly gives that impression. ஓகே, இவனுக்கு டியரை பற்றின உண்மை தெரியுதான்னு பார்ப்போம். அதாவது டியரை எங்கே இம்ப்ரிசன் பண்ணி வச்சிருக்கான் ஓடின் அப்படின்ட்டு. அவ்வளோ லேஸில் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்களே, தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்வார்ஃப்ஸ்லாம் ஓடினை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்களே. முதல்ல வீட்டில் எவனுமே இல்லையே. யாரா இருக்கீங்களா? யாரும் ஒருத்தங்க படுத்துக்கிட்டு இருக்கான், புக்கு படிச்சுட்டு இருக்கான். மக்களே வந்தது கூட தெரியாம. ஏன்டா We're looking for Durlin. You have an appointment? இவர் தாங்க டர்லின். அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்டா கெஸ்ட் வந்திருக்கோம், மரியாதை இல்லை. No. Has anyone ever had an appointment here? இது ஏதோ சேஃப்டி ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி மிமிர் சொன்னால, அப்போ இவர் சேஃப்டி ஆஃபீஸரா? Here to collect on something, pal? Think parading a severed head around on your hip is going to scare me into somehow approving Estrid's accretion proposal, eh? எதுக்குமே பயப்பட மாட்டாராமா. We are looking for a prisoner of Odin's. He's being kept in a mine somewhere. Some friends of ours said that you could help. Where did you get? அப்புறம் இவனுக்கு தெரியும் மக்களே டியரை எங்கே இம்ப்ரிசன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம். You chop her head off with that too, eh? She was my wife. இல்லைங்க, அவன் ஆக்ஸை பற்றி கேட்குறான்னு நினைக்கிறேன். எங்கேருந்து அந்த ஆக்ஸை எடுத்து அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபேயை பற்றி எல்லாருக்குமே தெரியுது பாருங்களேன். மேபி அந்த ரிபலியனில் இவங்களும் பங்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, இது என்னதுங்க ஜந்து? Dina and I wondered where she went after our little coup here failed. ஸோ ரிபலியன் ஃபெயில் ஆயிடுச்சா? Failed. Yeah, come. பாருங்களேன், மண்டையில் வெட்டுக்காயம். Failed. Faye is dead. இவனுக்கு ஃபேய் இறந்தது கூட தெரியல மக்களே. ரிபலியன்லாம் நடத்திட்டு ஃபேய் எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு தான் கிரேட்டோஸ் சொல்கிறான் ஃபேய் இறந்துட்டாடா அப்படின்ட்டு. Best of them all. One's left alive have to pay the price. I'm afraid I can't help you with your little prisoner situation. But he could have answers on how to stop Odin and free Svartalfheim from the Aesir. Now, I'm not in the business of crossing the old father anymore. பார்த்தீங்களா இவனுடைய பயம் என்னன்ட்டு. ஓடினை பகச்சிக்க மாட்டேன்றாங்க. Right, before you go. என்னதுரா அது? இது ஒரு ஓலச்சூடி மாதிரி எடுத்துகிட்டு வரான் மக்களே. மேபி ஏதாவது குவெஸ்ட் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேங்க. இதை பண்ணி முடிச்சுன்னா நான் பிரிசனரை பற்றின உண்மையை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா இருக்கும். Take this. What is it? A fine. ஏன்டா டேய்? Hygiene code violation for improper transport of a rotting head. 2 demerits for speaking the old father's given name. And, for up my desk! ஃபைன் போடுறான். யாரா நீ ஃபைன் போடுறதுக்கு? போலீஸ் ஆஃபீஸரா என்ன? At your leisure, okay? ஆஹா, சரியான வினோத மனிதனாக இருக்கான் மக்கள் இவன். Get out of my office. ஆஹா, இவனை நம்பி வேலைக்கு ஆகாது. எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தெரிஞ்சிருக்கோங்க டியரை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம். பட் சொல்ல மாட்டான்றான். வேறு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணோம். Hey there. So what about get out of my office? Don't you understand? டேய் வாடா அட்ரியஸ். You said her name was Dina? டேய் என்னடா ஆச்சு? Sure. Thank you. அட்ரியஸ் தான் மிருகத்து கூட பேசுவானே. அங்கே பாருங்க பேசினத்தையும் வாங்கிட்டான். டேய் என்னடா வாங்கின? சரி ரைட் இருங்க, மூலம் இவனோட ஆஃபீஸை விட்டு வெளியே போவோம். என்ன நம்மளை கத்தியே காலி பண்ணிடுவான். எல்லா மிருகத்தோடையும் பேசுகிறான் பாருங்களேன். ஆக்டோபஸ் கிட்ட, பெரிய பெரிய ஜந்துக்கள் கிட்ட. என்னடா எடுத்த அட்ரியஸ்? Hey, this isn't a fine. The dwarf has given us a map. சீன மக்களே. You smelled him? But it seems to lead to a mine beyond that mountain. Tyr! Durlin helped us anyway. Not everyone uses axes and arrows to fight. ஆக்சுவலாக டர்லின் நம்மளுக்கு ஹெல்ப் தாங்க பண்ணியிருக்கான். ஆமாம், ஃபைன்லாம் போடல. அந்த ஓலச்சூடியில் எழுதுனா பாருங்க, அது வந்து மேப் போல டியரை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற மேப்பு. எதுவும் மைனை தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி அட்ரியஸ் சொல்கிறான் மக்களே. ஆக்சுவலாக ட்ராப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. பட் ஓடினுக்காக பயப்படுறாங்க. ஓடினுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க போல். கிரேட்டோஸ் கரெக்டாக சொன்னான் பாருங்க ஆரம்பத்துலேயே. ஓடினை பார்த்து பயப்படுறாங்க ட்ராப்ஸ் அப்படின்ட்டு. சூப்பர். இங்கே இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. மேலே ஒரு ரிலம் ட்ராவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெட் செஸ்ட் இருக்குது. இதையும் எடுத்துப்போம். நம்ம ஆக்சுவலாக போக வேண்டிய வழி மேப் மார்க்கெட் பின்னாடி காட்டுது. வெறும் ஒரே ஒரு ரெட் செஸ்ட் வச்சுருக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஐலாண்டு? ஆர்மரா?
ஆஹா, அதே ஃபோர்ஜ்ட் அயன் ஆக்சில்வர் மட்டும் தான். இங்கே வேறு மேலே சங்கிலி இருக்குது மக்களே. ஸோ மேபி இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியலையா? வேறு எதுவும் இல்லையே ஆப்ஷனு. இங்கே ஏதாவது பண்ணலாமா ஆக்ஸை வச்சு? இல்லைங்க, எதுவும் பண்ண முடியல. டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. வா போகலாம். நம்ம மேப் மார்க்கர் எங்கே அடுத்து அங்கே போவோம் பட்டுன்னு. என்னடா ஒரே அமைதியாக வருவீங்க? எப்பயுமே ஏதாவது ஒரு கதை பேசிட்டே வருவீங்க. மிமிரும் அமைதியாக இருக்கான், அட்ரீஸும் அமைதியாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச மிமிர் ஒரு மைன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த மைனை தாண்டி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். பிளாக் ஸ்மோக் கிட்ட வந்தாச்சு. ஸோ மேபி வேணும்னா நம்ம சைட் கோஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட அந்த இடத்துக்கு போகலாம். 2 இடத்துல பிளாக் ஸ்மோக் கக்கிட்டு இருக்கு. Mimir, were you really the one who had those rigs built? Odin wanted the dwarves under his control, and, well, I convinced him he could buy their allegiance instead of demanding it outright. A trade agreement of sorts. ஸோ மிமிர் தாங்க இந்த மைண்ட் ரிக்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் வந்து ஓடின் கீழே வேலை செய்கிறதுக்காக. ஏன்னா மிமிர் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓடினோடைய அட்வைசராக தானே இருந்திருக்கான். அண்ட் எதுக்காக மைனிங் ரிக்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கி ஓடினோடைய அலையன்ஸில் வந்து டுவார்ஃப்ஸை கொண்டு வரதுக்காக. ஸோ பயங்கரமான அட்வைசராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் மிமிர் ஒரு காலத்தில். One of the mining rigs is here. See the smoke above us? That's where we're headed. Let's see if we can't shut it down. இங்கே ஒரு மைனிங் ரிக் இருக்குது மக்களே. ஆக்சுவலாக மிம்மிரோடைய மைனிங் ரிக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணால் தான் அந்த சைட் குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம போக வேண்டிய வழி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைனிங் ரிக்கை ஷட் டவுன் பண்ணிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்குள்ளே இந்த அண்டர்டேக்கர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுவோம். போ அப்படி. வாடா இம்சை பிடிச்ச எலியே போ அப்படி. இந்த மாதிரி பவர் விட்டு காலி பண்ணிடலாமா ஸ்பீடா? எல்லாம் நாசம் பண்ணியாச்சு. அட்ரஸ் நீ அட்ரா பட்டுன்னு அட்ரா. இரு நான் இவனை முடிச்சு விட்டுறேன். அவெல்லாம் இங்கே ஒருத்த மட்டும் இருக்கான். அடி பட்டுன்னு. சூப்பரா முடிச்சு விட்டாச்சு. If the dwarves didn't like working for Asgard, couldn't they just quit? And do what? Their newly built forges poisoned the soil of Svartalfheim. Unable to grow their own food, they had to buy it from Asgard. If they stopped working, they'd be taking food out of their own mouths. Oh, clever and awful. ஸோ இதுதான் மக்களே பிரச்சனை. ஆக்சுவலாக டாஃப் எதனால் ஓடினை மதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்ட்லேருந்து தான் உங்களுக்கு சப்ளை வந்துருக்கு போல் ஃபுட்டு எல்லாமே. சப்போஸ் ஓடினை பகச்சிக்கிட்டாங்கன்னு வைங்க அந்த சப்ளைஸ் எல்லாமே கட் ஆயிரும். அண்ட் அதுக்காக தான் மைன் தொழிலாளர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல். என்னதான் மைன் தொழில் அவங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓடினுக்காக. வாடா அட்ரீஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் ஓடின் பயங்கரமாக யோசிச்சு எதுனாலும் பண்ணுறான்ல. அதாவது யாரையாவது ரூத்லெஸ்ஸாக காலி பண்ணணும்னு நினச்சானா பட்டுன்னு ரூத்லெஸ்ஸாக காலி பண்ணிடுறான். இன்னும் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாதகமாக அப்படி பயன்படுத்தி யூஸ் பண்ணி வேலை வாங்கி நாசம் பண்ணிடுறான். ஆக்சுவலாக டாப்ஸை வந்து அப்படி தான் பண்ணுறான். இப்போ நம்ம மைனிங் இருக்க க்ளோஸ் பண்ணணுமா? இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் வேறு இருக்குது. அதை போகிற வழியெல்லாம் இந்த இம்சிங்க வேறு வரானுங்களே. அட்ரஸ் கொஞ்சம் பட்டுன்னு முடிச்சு விட்றான். இவங்களை பார்த்தாலே இம்சையாக இருக்குது. ஆஹா மேலெல்லாம் ஏறனா விசித்திரமாக பண்ணுறான். நைட் மேரோட பயங்கர கேடுகட்டவங்களா இருக்காங்க மக்கள் இவனுங்க. நம்மளுக்கு லைஃப் வேற போக போகுது. நான் பாட்டுக்கு லைஃப்பை பார்க்காம ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த கேமை. இருங்க மோளை இவனை முடிச்சு விட்டு லைஃப் எடுக்கணும் போ அப்படி. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? கிரேட்டோஸ் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணுவான். ஏன் ஹீல் பண்ண மாட்டேன்றான்? அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு. எவனாவது ஒருத்தனாவது லைஃப்பை ட்ராப் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஏதோ இங்கே ஒரு லைஃப் இருக்குங்க. சூப்பர் லைஃப்பை எடுத்தாச்சு. நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய செஸ்ட் இருக்கு. என்ன செஸ்ட் இது? Whoa, an Yggdrasil seed to Muspelheim. Think it might lead to that combat arena we visited years ago? What makes you say that? Wishful thinking, I guess. Going through Surtur's gauntlet, it was fun. It was training. You didn't have fun? Well, anyway, we should look for the other half of the seed. Once it's whole again, we can see where it leads. ஆக்சுவலாக முஸ்ஃபலம் ரிலத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஏதோ சீடு மக்களே அதோடைய ஒரு பகுதி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு பகுதி எடுத்தோன்னா அந்த ரிலத்துக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அட்ரியஸ் சொல்கிறான். காட் ஆஃப் வார் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த ரிலத்துக்கு போய் ஏகப்பட்ட ஃபன் இது பண்ணாங்களாமா. அது என்ன ஃபன் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம தான் அந்த ரிலத்துக்கே விசிட் பண்ணலையே. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான். அதெல்லாம் பண்ணனா இந்த கேமை விட்டுருவேனே அதுதான் பார்க்குறேன். இருங்க திரும்பவும் இதை நல்லா இந்த சைடில் கொண்டு வருவோம். அந்த ஹூக் வந்து இப்படி வரணும்னு நினைக்கிறேன். அதே தான் மக்களே ஹூக்கை வச்சாச்சு. வாடா. ஏய் அஜ்ஜோ இவங்களை பார்த்தாலே இம்சை ஆகுதே. டப்புன்னு நானும் முடிக்க ட்ரை பண்ணுறேன்.
அவன் ஒரு கடி கடிச்சான்னு வைங்களேன் எனக்கு அவ்வளோ ஹெல்த் கம்மியாகுது மக்களே. அவ்வளோதான் நாசம் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இவனையும் நாசம் பண்ணியாச்சு. அட்ரியஸ் இனிமேல் அவனுங்க வந்தானான்னு நீ தயவு செஞ்சு பார்த்துக்கூடா. இங்கே ஒரு சீக்ரெட் செஸ்ட் இருக்குது இருங்க. அப்போனா இதை இங்கே இன்னும் கொண்டு வரணும். பட்டன் ஆக்ஸை எடுத்து இந்த சைடில் கொண்டு வரலாம். இன்னும் ஒரு வாட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, பட்டன் ஆக்ஸை உருவி இன்னொரு வாட்டி. அவ்வளோதான் இந்த சைடில் கொண்டு வந்தாச்சு. இப்போ பட்டன் கிராப் பண்ணி ரெட் செஸ்ட்டில் என்ன வச்சுருக்காங்க? டேய் ஆர்மர் ஏதாவது காட்டுக்கடா கண்ணில். என்னது? ஏதோ ஒரு ரா ஹைடு ஆக்சில்வர் அதே தான் திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மேலே தான். மேலே போவோம். இந்த மைண்ட்ருக்கு எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போமா? மேபி அதுக்காக வேணால் இந்த சைட் குவெஸ்ட் ஒன்று மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். ஏதோ ஒரு வீல் மாதிரி சுற்றிட்டு இருக்கு மக்களே, பெரிய வீலு. இது மூலியமாக தான் இங்கே என்னமோ அட்ரஸ். ஏய் கிங்காங்கா? ஆஹா கிங்காங் இருக்கான் மக்களே. என்ன பண்ணுறான்? அடடா கிங்காங்கோடைய குட்டி தான் இந்த அண்டர்டேக்கரா? ஆஹா இருங்க மக்களே, மூலம் நம்ம கிங்காங்கை வேட்டையாடுவோம். இவனுக்கு ஆக்ஸ் நல்லா இருக்குமா இல்லை பிளேட் ஆஃப் கேஸ் நல்லா இருக்குமான்னு தெரியலையே. மொத்த பவர் எல்லாத்தையுமே விடலாம். ஃபஸ்ட்டு வேட்டையாடுவோம் பட்டு பட்டுன்னு. ஆஹா டே அட்ரியஸ் இந்த அண்டர்டேக்கர்ஸ் மட்டும் நீ பார்த்துக்கூடா. இவங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த பெரிய கிங்காங்க அடிக்க வரான். இருங்க இதை தூக்கி போட்டு வெடிக்க வைப்போம். பட்டுச்சா லைட்டாக அட்டாக் ஆகலாம் மக்களே. ஐயோ திரும்பவும் குட்டிஸை போடுறான் பாருங்க. இம்சை பிடிச்சவனா இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க இந்த சைடில் ஓடி போயிட்டு அவன் அப்பப்போ அந்த பாய்சனை வேற விடுறான் மக்களே. அதுலேயும் ஒரு கண்ணு பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போதும் ஒரு கண்ணு பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த அண்டர்டேக்கர்ஸையும் ஒரு கண்ணு பார்த்துக்கணும். ஆட இம்சைகளா போடா. அப்படி ஓடிடலாம். அடுத்து டேய் தயவு செஞ்சு குட்டியை போடாமறா. நல்ல வேலை பாய்சனை தான் போட்டான். பாய்சனாவது எஸ்கேப் ஆகிடலாம். குட்டியை போட்டான்னு வைங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு வெறுப்பாயிடுது. ஆஹா சூப்பர். ஃப்ராஸ்ட் டேமேஜ் கொஞ்சம் அதிகப்படுத்தியாச்சு. பாருங்க எத்தனை குட்டிஸ் கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த சைடில் ஓடிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளாங்க் பண்ணி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றி அப்படி சுற்றின்ட்டு இங்கே பாருங்க. ஓ அப்படி அவ்வளோதான் மக்களே வந்துடுச்சு. பிடிச்சி மேய்வோம். பாடா கிங்காங் தலையா? ஆக்சுவலாக கிங்காங் கிடையாதுங்க, வேற ஏதோ ஒரு ஜந்து. அவ்வளோதான் குத்தி சொருகி எடுத்துட்டான். இன்னும் கீழே எத்தனை ஜந்துக்கள் இருக்கானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் பிளேட் ஆஃப் கேஸ் வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ண முடியும். வாடா அப்படி. அவ்வளோதான் நசுக்கி போட்டாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அட்ரஸ் கொஞ்சம் பட்டு முடிச்சு விடண்டா. இம்சை பிடிச்சவங்கடா இவனுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கானா? அவ்வளோதான் இவனையும் அமைக்கி விடும். சூப்பரா. மைன் இதுல இருந்து நம்ம ஏதாவது மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுதான் மக்கள் இந்த சைட் குவெஸ்ட்டு. அந்த மைனிங் ரிக்கை வந்து நம்ம அழிக்கிறோம். அதை அழிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் போல். அப்படின்னா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு மைனிங் ரிக்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். If the dwarves agreed to the deal with Asgard, why do they blame you? I talked them into their own exploitation. They made their choice. Work or die is not a choice. I only made it seem so. What you just picked up there is pure Svartalfheim ore. It won't be of use in the rig anymore, but perhaps our Huldra brothers could craft something from it. ஏதோ ஒரு ஸ்வால்த்ரிஃபம் ஹோர் அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு போல். ப்ராக் சின்ட்ரிக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மெட்டீரியல்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ இந்த சைட் குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 மைனிங் ரிக் இருக்குது. அதில் ஒரு மைனிங் ரிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 மைனிங் ரிக்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் மொத்த சைட் குவெஸ்ட்டையே நம்ம முடிக்க முடியும். மெயினாக போக வேண்டிய இடம் வேற எங்கேயோ காட்டுது. திரும்ப இவனுடைய இடத்துல தாங்க மேப் மார்க்கர் காட்டுது. அந்த டுவார்வின் ஒருத்தர் இருந்தால் பாருங்க. ஏதாவது மிஸ் பண்ணுறானா? இந்த ஏரியாவில் நான் ஃபுல்லாகவே போட் ஓட்டி போய் பார்த்துட்டேன், எதுவுமே இல்லையே. பாருங்க மேப் மார்க்கர் இவனோட இடத்துல தான் காட்டுது. Just passing through. வெளியே போடா ஆஃபீஸை விட்டு. ஏய் இங்கே இருக்குப்பா பேக் டோரு. இது தெரியாமல் நான் முன் வாசல் வழியாக போய் தேடிக்கிட்டு இருக்கேன். அடா பாவி, ஆஃபீஸை விட்டு வெளியே போ, நீ பேக் டோர் வெளியே போன்னு சொல்ல வேண்டியதானே. கிங்காங்லாம் என்னமோ பிஸியாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஐ மீன் குட்டி கிங்காங்கு. இங்கே வேறு என்னமோ ஜொலிச்சிட்டு இருக்கு. அட்ரீஸ் சட்ரா அடித்தா இது வெடியுது. இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே லாங்கில் வேறு எதுவும் ஜொலிக்குது. எதுக்கு உண்டானது அதெல்லாம்? அடிச்சியாடா? ஓகே எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இங்கே அங்கே வேட்டையாடி இல்லாமல் பார்த்துறானுங்க மக்களே அவனுங்களும். இருங்க நம்மளுடைய ஃப்ராஸ்ட் டேமேஜை மொத்தமாக விடுவோம்.
எங்கே போனா அதுக்குள்ள இவனுங்க பறக்கிற தன்மை வேற கொண்டவங்க இவங்க பாருங்க மேலேருந்து விடுறான் ஏன்டா டேய் வாடா ஜந்துவே அதுக்குள்ள அவன் இங்கேருந்து அட்ராக்ட் பண்ணிட்டான் போங்கடா ஷீல்டை வச்சு அடிச்சு காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஷீல்டுக்கே செம்ம பவர் இருக்கு பாணி என்ன பண்ணிருக்க போ பின்னாடி அடுத்து ஆள் வருவானே பாய்சன் விட்டார் பார்த்தீங்களா உஷார் அவன் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு இதோ இங்கே ஒருத்தன் வாடா போடா அவ்வளோதான் திருக்கி விட்டாச்சு மிட்டார்லேயே மேலே இன்னும் இருக்கான்னு நினைக்கிறேன் மேலே போய் வேட்டையாடுவோம் இது இங்கே இருக்கான்ல பாய்சனை விடுறதுக்காக வாயில் கொப்பளிக்காம வானாமான்னு வச்சுக்கிட்டு இருக்காரு வா இப்போ நான் வேட்டையாடுறேன் உனைய அவ்வளோதான் துண்டாக்கியாச்சு உடம்ப பாருங்களேன் ஆஹா கீழே ஸ்ப்ளிட் பண்ணால் கூட அதோடைய டேமேஜ் கூட நம்மளுக்கு வருதுங்க ஓ அப்படி சித்தியடா கீழே விழுந்து இன்னும் சாவலையா இதை சாவடிச்சிட்றேன் அவ்வளோதான் சாவடிச்சாச்சு மேலே இன்னும் ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன் எங்கே இருக்கான் அட்ரஸ் யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அது இங்கே பின்னாடி எத்தனை பேர்ரா இந்த ஏரியாவில் ஆஹா ஓ மேலே தூக்கி போட்டு அடிப்போம் சூப்பர் அட்ரஸ் கரெக்டாக கிராப் பண்ணேன் அவ்வளோதான் கிராப் பண்ணிடலாமா மேலே மிட்டரில் நிற்கிறானே கிராப் பண்ண முடியலையே போடா அப்படியே மிட்டரில் நின்னா நம்மளால் கிராப் பண்ண முடியலங்க மொத்த பவர் இறங்கலாம் போ அப்படி இம்சை பிடிச்ச நாய் ஓ அவ்வளோதான் சதறிட்டான் அடுத்து மேலே ஏதோ வரேன் ராசா கிட்ட வந்து உன்னை வேட்டையாடுறேன் எங்கே ஓடுற ஓ அவ்வளோதான் பிடிச்சி மேலாம் சூப்பர் நடுமண்டலே இறக்கியாச்சு இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க இன்னும் ஒருத்தர் இருக்கானா இப்போ ரெட் செஸ்ட் இருக்குது பட் எல்லாமே அடித்து முடித்தா மட்டும்தான் நம்மளால் ரெட் செஸ்ட் எடுக்க முடியும் எத்தனை பேர்ரா என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை ஆஹா ஃபயர் டேமேஜ் எனக்கே பட்டுருச்சு ஓடி போய் பட்டு பட்டு வேட்டையாடிடலான்னு பார்க்குறேன் அவன் பாருங்க உஷாரா இருக்கு இருங்க ஹெல்த்தை எடுத்துப்போம் போடா மேலே ஒருவேளை இவங்களை அட்டாக் பண்ணாமல் நம்ம வேறு ஏதாவது பண்ணுமா எதுக்காக இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒருத்தன் இதோ இங்கே இருக்கான் ஓ அப்படி கரெக்டாக பாய்சன் விடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தான் அவன் இவனே செதற விட்டாச்சு அடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கான் இவனே அடித்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா சம்திங் நம்ம தப்பாக எதுவும் ஒன்று பண்ணுறோன்னு அர்த்தம் 2 பேர் இருக்காங்களே அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டான் 2 பேர் ஸ்டன் ஆகிட்டானுங்க சூப்பர் ஒருத்தனை முடிச்சாச்சு அட்ரீஸ் அம்பை வச்சு அடிச்சுக்கிட்டே ஸ்டன் ஆறானா ஆயிட்டான் இவனே வேட்டையாடி முடிப்போம் முடிச்சாச்சடா ஆடா பாவிலா இத்தனை பேரை வேட்டையாடினா மட்டும்தான் மக்களே நான் கூட வேறு ஏதோ தப்பு பண்ணுறணும்னு நினச்சேன் சூப்பர் இது அட்ரா அட்ரீஸ் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இந்த சைடில் காட்டுது அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க செஸ்ட்டு ஹெல்த்து அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறேங்க இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது இதையும் கை விட்டு எடுப்போம் அங்கே ஒரு ரெட் செஸ்ட் பார்த்தேன் திரும்ப வந்துடுது பாருங்களேன் பிரேக் ஆகுது திரும்பவும் அது ஜாயின் ஆகிடுது ஏன் அப்போனா வேறு ஏதோ ஒன்று சம்திங் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கேட்டை திறந்தா நம்ம உள்ளே போகணுமா இருக்கும் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம் வச்சுருக்கானுங்க அதே கிராஃப்டிங் மெட்டீரியல் ஆக்ஸ் சில்வர் வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டானுங்க நான் போக வேண்டிய வழி எஸ் மக்களே மேப் மார்க்கர் இப்படி தான் காட்டுது நான் போட்டில் மட்டும் அப்போதே சுத்தாமல் இருந்தான்னு வைங்களேன் அழகாக இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் தேவையில்லாமல் சுற்றிட்டேன் This thing looks like it can take us up the mountain. Maybe we'll be able to see a mine up there. Nothing quite like a dwarven train ride. ஏதோ ஒரு ட்ராம் ட்ரெயின் மாதிரி இருக்குது மக்களே இது வழியாக தான் நம்ம மேலே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் செம்மையாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதில் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துட்றேன் அந்த போர்ட்டல் இருக்குங்க வேறு எதுவும் பெருசாக இல்லை ஓகே போயிடலாம் வாங்க வாடா அட்ரீஸ் செம்ம ஃபன்னாக இருக்க போகுது அட்லீஸ்ட் டியர் அங்கேயாவது இருப்பானா இல்லை வேற எங்கேயாவது இருப்பானா ஏதோ ஒரு மைன் இருக்க இடத்துல தான் டியர் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா ஆரம்பத்தில் எந்த ஒரு அசம்பவிதமும் ஆகாமல் இருக்கணுங்க சுமூகமாக போகணும் வெளியே காமிச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம உள்ளே உட்காந்துருக்கிறது மட்டும்தான் காட்டுறானுங்க There's a name I don't miss hearing. No one said it until you did, just now. Durlin. He didn't need to say it, brother. It was written all over his face. Well, burned, I should say. Into his head. He burned that into Durlin's head? Failed rebellions tend to warrant swift and enduring retribution. He is a captain of Odin. Aye, and the bearer of Galahorn. True believer, that one.
There are few things so dangerous in a man as lack of doubt. யாரோ ஹைண்டால் அப்படின்ற மாதிரி மிமிர் சொல்கிறான். அவன் தான் கேப்டன் ஆஃப் ஓடினாமா. அண்ட் டர்லினுடைய ஹெட்ல ஒரு தழும்பு இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து ஹெய்ம்டால் தான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரியும் மிமிர் சொல்கிறான். This way. I can see another train. Let's look for a way to get over there. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிட்ரிபியூஷனில் யாரெல்லாம் பங்கு எடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் தண்டனை கொடுத்துருக்கான் போல ஹைம்டால். You know, maybe finding Tyr is our best protection. Seemed like Odin really didn't want us to find it. Once Tyr's free and can be God of War again, Odin won't have time to worry about us. If that is his war to fight, he may have it. ஆனால் அட்ரியஸோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், டியரை மட்டும் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இனிமேல் ஓடினை பார்த்து கிரேட்டோஸும் அட்ரியஸும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஓடினுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தமும் பார்த்தீங்கன்னா டியர் பக்கம் போயிடும். ஸோ இவங்க வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. A bomb. Deactivated, but yes. Likely one belonging to Barry, the dwarf, builder of the Great Hall, Lua. ஏதோ ஒரு டீஆக்டிவேட்டட் பாமாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஆர்டிஃபேக்ட் மாதிரி காட்டுது. பாரி அப்படின்ற டுவாஃப் தயாரிச்சிருக்கான் போல. ஏதோ ஒரு விசித்திர ஜந்து தூங்கிட்டு இருக்கு மக்களே. மேபி அதை அட்டாக் பண்ணுமா இல்லை செத்து மிதந்து கிடக்குதா? கிராக்கடைல் மாதிரி இருங்க பார்க்குறது. Whoa! Is that a Trekkie? What happened here? ட்ரெக்கியா? டேய் அட்ரியஸ் செத்து தான் மக்களே கிடக்கு. Yep. Definitely dead. இருந்தாலும் பார்த்துடா. Hey, I wonder if... ஆஹா ஆஹா ஆஹா, அடுத்து இன்னொரு கிராக்கடைல் வருது. ட்ரெக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோடைய பேர். இதுக்கு பிளேட் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணுமா ஆக்ஸா? நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அது நம்மளை வேட்டையாடிரும். இருங்க, பட்டு பட்டு தூக்கி போட்டு வேட்டையாடலாம். கேரி பண்ணலாம்ல இதை. டக்குன்னு ஆக்ஸை வர வைப்போம். வா ஆக்ஸே. ஆஹா, வாழை பார்த்தீங்களா என்ன நீட்டமாக இருக்குன்னு. இருங்க, நம்ம இறக்கி வச்ச எல்லா ரேஜும் இதுக்கு இறக்கும். ரேஜை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பட்டு பட்டுன்னு பாதி லைஃப் கொண்டு வந்துட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக வேட்டையாடிடலாம். அதோட லைஃபே பாருங்கள், இப்போ தான் ஒரு பார் கம்மியாக இருக்குது. ஆஹா, பயங்கரமான ஆளாக இருப்பான் போல் ட்ரிக்கி. டக்குன்னு ஆக்ஸை வர வைப்போம். மூஞ்சில் இழுத்து விடுவோம். பட்டுன்னு பேரி பண்ணுவோம். அப்படி சாம ஷீல்டை வச்சு அடிச்சு காலி பண்ணிடலாம் போல். இருங்க, பின்னாடி கொஞ்சம் போய்ப்போம். பட்டுன்னு பேரி. அவ்வளோதான். டக்கு டக்கு டக்குன்னு வேட்டையாடலாம். ஆக்ஸே வா ஆக்ஸே. சக்கு 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 சக்கு. எப்படியும் வருவான். பின்னாடி போயிடலாம். வாடா, பேரி பண்ணுறதுக்காக ரெடியாக இருங்க. போ அப்படி. அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக தான் வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. ஆஹா, புது புது பவர்லாம் இறங்குறோம். வரான். பட்டுன்னு பேரி பண்ணியாச்சு. ட்ரிக்கி பேட் பாயாக இருக்க. பேட் பாய் ட்ரிக்கி, பேட் பாய். ஷாக்லாம் கொடுத்துரு ட்ரிக்கி. வெயிட் பண்ணிட்டு இருக்கி. இதை வாங்கிக்கோ ட்ரிக்கி கொஞ்ச நேரத்துக்கு. கிராஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. இருங்க அவனை தூக்கி போடுறான் மக்களே. அவன் எங்கெல்லாம் அந்த இதை விடுறானோ அங்கெல்லாம் நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போனோன்னா நம்மளுக்கும் ஷாக் டேமேஜ் வருமா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போய்ப்போம். ஏய் இம்சை பிடிச்சவனே. பேட் பாய், வெரி வெரி பேட் பாய் ட்ரிக்கி நீ. ஆஹா, ஐயோ இருறா பட்டுன்னு. ஏடா விடமா அட்டாக் பண்ணிட்டேன். இருங்க லைஃப் வேற கம்மியாது. ஆஹா, உளுந்தா ஷீல்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ கை தடுமாறுது பாருங்க. அவ்வளோதான், பிரித்து மேய்ஞ்சு விடுவோம். ஆடா ட்ரிக்கி, வாயை கிளி கிரேட்டோஸ். அதேதான் கிழிச்சு எடு. கமான் அட்ரா. சீனு போடு நைஃபை வச்சு. அவ்வளோதான், குட்டி கிழிச்சு எடுத்துட்டானுங்க அப்பனும் பையனும். That one was tough. Stay on your guard. There could be others around. இன்னும் ஏகப்பட்டதா. டிராகன் டூத் கிடச்சிருக்கு மக்களே. அப்போனா இது ஒரு வகையான டிராகன் நினைக்கிறேன். First one we found? If so, it was their aggression that got them both killed. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரூனிக் அட்டாக் கிடச்சிருக்கு. அதை பட்டுன்னு எக்யூப் பண்ணிக்கிறேன் நான். என்ன ரூனிக் அட்டாக்கு? அப்பர் கட்டா மக்களே, பிளேட் ஆஃப் கேஸ்க்கு. ஓகே, எக்யூப் பண்ணியாச்சு. வாடா போகலாம். இப்போ ஆக்சுவலாக அந்த ட்ராமை வந்து மூவ் பண்ண வைக்கணுங்க. அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள். அட்ரஸ் கரெக்டாக எங்கே வழி இருக்கோ அங்கே நின்றுட்டுருக்கான் அவனே. பார்த்து போடா. கேயாஸ் ஃப்ளேமும் கிடச்சிருக்கு. நம்ம சென்ட்ரி ப்ராக்கை சந்திச்சோன்னா பிளேட் ஆஃப் கேயாஸையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். Down there, I can see a mine. That has to be what Durlin was talking about. Tracks up on the left there. Might be another train we can take. Father, what if a war with Odin isn't just Tyr's to fight? What if it's ours too? War is not the only way. We're gods. Better gods. We're trying to stop Ragnarok, to help people.
And what if the only way to do that is war? Atreus, ஆனால் அட்ரியஸ் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான்ல, இந்த ராக்னராக் வார் வந்து டியரோட இது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாரம் தான், நம்மளும் சேர்ந்து தான் ஓடின் கூட போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அட்ரியஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் பார்த்து அட்ரியஸ் வந்து ஓடினை பார்த்து அவங்க அப்பா பயந்து ஒதுங்குறான் அப்படின்றத மட்டும் தப்பாக நினச்சக்கூடாது. கிரேட்டோஸ் பயந்து ஒதுங்குறதே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடினுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இந்த பிரேக்கிங் பேட் சீரீஸில் வால்டர் வைட் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஐ எம் நாட் இன் டேஞ்சர் ஸ்கைலர், ஐ எம் த டேஞ்சர் அப்படின்ற மாதிரி. அதே தான் மக்களே, கிரேட்டோஸ்க்கு அந்த வசனம் பக்காவாக பொருந்தும். இதுலையாவது ஆர்மர் வச்சுருக்கீங்களாடா? வச்சுருக்க மாட்டாங்களே. அதே தான். இல்லை மக்களே, ஃபோர்ஜ் டயனும் ஆக்சில் ஒரு மட்டும் தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு மைன் கிட்ட நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அட்ரியஸ். மேலே மேப் மார்க்கர் எதுவும் காட்ட மாட்டேங்குது. அந்த மைன் கிட்ட போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ட்ராம் ட்ரெயின் இருக்குமாமா, அதை பிடிச்சி டியர் இருக்க இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னான். இருங்க சும்மா பட்டுன்னு மேலே ஏறி பார்க்குறேன். இந்த கேமில் இதோ வந்துருச்சோ. எஸ், அல்லக்கு இங்கே அண்டர்டேக்கர்ஸ் வந்துட்டுறாங்களே. இந்த அண்டர்டேக்கர்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு விடுவோம். சரியான இம்சை பிடிச்சவனுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நைட் மேர்ஸ் எப்படி இம்சை பண்ணானுங்க காட் ஆஃப் வார் 4ல், அதே இம்சை பிடிச்சவனுங்க மாதிரி தான் இந்த கேம். நைட் மேரை பார்ப்போமா அப்படின்றது தெரியல. ஏதோ ஒரு பில்லர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு போல். இருங்க இதை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி காலி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பில்லர் அடிச்சு உடைப்போம். அவ்வளோதாங்க, இனிமேல் வரமாட்டானுங்க. மீதம் இருக்க யார்? அட்ரஸ். இவங்களாம் பட்டு முடிச்சு விட்றா. நீ தான் முடிச்சு விடணும் இவங்கள. அவ்வளோதான், நசுக்கி விட்டாச்சு. பட்டு நட்றா. இன்னும் ஒருத்தர் இருக்கானே, இதோ இவனையும் அடிச்சு விடு. போ அப்படி வா. இந்த ட்ராம் ட்ரெயினில் ஏறி இது எங்கே கொண்டு போகுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இதை டிட்டாச் பண்ணி விடுவோம். அவ்வளோதாங்க. ஸோ விடுபட வச்சாச்சு. மேபி இப்போ ட்ராம் ட்ரெயின் ஓடுமா? அசால்ட்டாக லிஃப்ட் பண்ணி கரெக்டாக ட்ராக்ல வச்சுட்டான் பாருங்க. இல்லை மக்களே, ஆக்சுவலாக கிரேட்டோஸ் புஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். லிஃப்ட் போகணுமா? ஏண்டா இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணும் போல. டேய் மாற்றி சொல்லாதடா ட்ரியஸ். கரெக்டா Keep going. எந்த சைடா போணும்? இந்த சைடா? We're so close. Just a little to the left. Okay, one baru. That's way too far. Mimir, tell him left. Ada pavi. Okay va. We're so close. Just a little to the left. No, oru vaati mottum left. Okay, pakka va. Yeah, that's it. Super ra. Correct track la vachachu. Here we go. எங்கே தான் அடைச்சி வச்சுருக்காங்க டியரை? நம்மளும் போகிறோம் போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக மைண்ட்ஸ் எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். Kraken hatchling gave you a stone. Kraken? Oh, Diener. Yeah, it's covered in algae. I was thinking we could show it to Brock and Sindri when we got back. Here. அந்த ஆக்டோபஸ் ஒரு கல் குடிச்சிச்சு பாருங்க, அந்த கல். Okay, so we came here looking for Tyr because we don't trust Odin, right? If you think about it, ஆச்சு. ஆஹா, ஏதோ ஒரு ஜந்து அட்டாக் பண்ணுது மக்களே. என்னடா சுமூகமாக போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சேன். விட மாட்டாங்களே. ஏய், என்னடா இது? அதே ஆள் தானே அந்த பாய்சன் விடுவானே, அந்த ஜந்து தான் மக்களே. ஏடா விடமா எல்லா இடத்துலையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதுங்களை பார்த்தாலே இம்சையாக இருக்கு. இது அண்டர்டேக்கரு. ஆஹா, பின்னாடி வேற வந்து நம்மளை பிடிச்சி நாசம் பண்ணுது. அட்ரா. டேய் ப்ரெஸ் பண்ணுறா ட்ரீஸ் டக்குன்னு. வந்துக்கிட்டே இருக்கானுங்க ஏகப்பட்ட பேர். எல்லாருமே அதான் சொல்கிறானுங்க, மிமீரும் கிரேட்டோஸும் எப்படியாவது ட்ரெயினை நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான், போச்சு. லிவரே பிடிங்கிடுச்சா? ஆஹா, அவ்வளோதான்டா. இனிமேல் டியரை கண்டுபிடிக்கிற கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். கஷ்டப்பட்டு ட்ராமில் மேலே ஏறி போனாங்க. கடைசியில் பார்த்தீங்களா கீழே வேற எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏய் யாரு? ஆஹா, ட்ரால் மக்களே. என்னடா தலைவரை சந்திக்கலையே அப்படின்ற மாதிரி நினச்சேன். வந்துட்டாரு, கழுத்தை வச்சு கிழிச்சு எடுத்துட்டான். நான் கூட ட்ரால் கூட ஒரு எபிக் பாஸ் ஃபைட் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். வந்தவுடனே கிரேட்டோஸ் தலையை பிச்சு எடுத்துட்டான் மக்களே, துண்டா. அவ்வளோதான், வந்தாச்சா? என்ன இடம் இது? ஆஹா, ஆளுங்க வேற வராங்களா? இந்த குரங்குங்க அண்டர்டேக்கரு. அதடா போட்டு அடிச்சு காலி பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்ச அந்த மைனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டியர் இருக்க மைன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ மேபி அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு இவங்களை பட்டு முடிச்சு விடுவோம். இந்த ஏரியா வேறு ஏகப்பட்ட பசில் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கங்கே ஜொலிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நம்ம அட்ரஸ் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அம்ப வச்சு, அந்த இடம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு ஏமா இருக்கான், இந்த சைடில் இருக்கான் ஒருத்தன். இவங்களாம் பட்டுன்னு அடித்தாலும் காலியாக மாட்டான்றானுங்க. ஒரு 5-6 அடி தேவைப்படுது. அதனால் பொறுமையாக வேட்டையாடுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி மேலே வேறு ஏறிக்கிறானுங்க. குரங்கு வித்தியெல்லாம் காட்டுறானுங்க ஒருத்தரும். இன்னும் ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தீங்களா. செம்ம ஸ்பீடில் ஓடுறான் மக்களே. பட்டுன்னு ஓடி எஸ்கேப் ஆயிடுறான். அவ்வளோதான், திருக்கி விட்டாச்சு. இன்னும் அடுத்து வேற எங்கே இருக்கான்? கீழே ஒருத்தர் இருக்கான். இருங்க இந்த சைடில் போயிடுவோம். அவனா ஒளிஞ்சிக்க வேற செஞ்சுக்கிறானுங்க. அங்கே நின்றுருக்கான் பாருங்க. இதை கிராப் பண்ணி இந்த சைடில் போய் வேட்டையாடலாம். சப்போஸ் நம்ம டியரை சந்திச்சோன்னா உடனே நம்ம கூட வரதுக்கு ஒத்துப்பானா? அதுவும் இந்த ஓடினோட ராக்னராக் போரில் பங்கெடுத்துக்க ஒத்துப்பானா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு மனுஷனை வந்து இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருக்காங்க. மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்காது. என்ன தான் காடாக இருந்தாலும் இதை பிடிச்சி தூக்கி போடுவோம் மக்களே. அவ்வளோதான், செதறிட்டான். போகிற வழிலாம் வந்துட்டு இருக்கானுங்க பாருங்கள். மேலே வேறு நிற்கிறானா. ஆஹா, அவர் இன்னும் பற்றி எரிஞ்சிட்டு கோஸ்ட் ரைடர் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. மேலே போயிட்டான். அதுக்குள்ளே தூக்கி விசில் அடிப்போம். அவ்வளோதான், செத்துறான். இன்னும் ஒரே ஒருத்தன் இங்கே வந்துட்டான். கீழே மேலேயும் நின்றுருக்காங்க. பறக்கிறான் பாருங்களா அந்த பவரை விட்டா. போடா அப்படி மேலே போயிட்டியா? 2 பேரும் மேலே போயிட்டானுங்க உஷாரா. பாரு டாஜ்லாம் வெறித்தனமாக டாச் பண்ணுறாரு அவரு. இரு நானே வரேன். மேலே வந்து உன்னை பக்கத்தில் வந்து வேட்டையாடுறேன் க்ளோஸ் காம்பேட்டில். போயிட்டு வா. அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு மக்களே. முடிஞ்சுதாடா? இன்னும் ஒருத்தங்க இருக்கான். இருங்க பட்டுன்னு அங்கே போயிட்டு இவருக்கும் போடுறத பாருங்க. பள்ளி மாதிரி. ஏன்டா பள்ளி பண்ணுற வேலைலாம் பள்ளி மாதிரியே தான் இருக்குது. இருங்க பிரிச்சு மேலாம். அவ்வளோதான் மக்களே, உடம்ப தூண்டாக்கியாச்சு. You said it, little brother. ஸோ அவ்வளோதாங்க, இங்கே இருக்க லிசர்ட்ஸ் எல்லாருமே நம்ம வேட்டையாடியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டியரை தேடி போக வேண்டியதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரிய மைனுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மைனில் டியர் எங்கே இருக்கான் அப்படின்றத பொறுமையாக தேடுவோம். பட் அதை நான் அடுத்த எபிசோடில் பண்ணுறேன். என்ன ப்ரோ இந்த எபிசோட ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 நாள் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா நான் ரெகுலர் வீடியோ நான் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். எப்படி சொல்கிற மாதிரி தான் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.